அனைவருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? எல்லோரும் நலமுடன் இருக்க இறைவனை பிரார்த்தித்துக் கொள்கிறேன். இது ஒரு சிம்பிளான ரெசிபி தான். என்னென்ன தேவையான பொருட்கள்னு பார்த்தலாம். சிக்கன் 500 கிராம் எடுத்துருக்கேங்க. பார்த்திங்கன்னா வெங்காயம், சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இது அரை கிலோ சிக்கனுக்கு வந்து நான் 1/4 கிலோ வெங்காயம் எடுத்திருக்கேன். வெங்காயம் தான் இல்லை நிறையா போடுவோம், அதனால் நான் 1/4 கிலோ சின்ன வெங்காயம் எடுத்திருக்கேன். இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். உங்களுக்கு காரம் எவ்வளோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சீரகத்தூள் 1 ஸ்பூன் சேர்த்துருக்கேன். மிளகுத்தூள் அதுவும் 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். எண்ணெய் நல்லெண்ணெய் எடுத்திருக்கேன். உப்பு தேவையான அளவு, சோம்பு 1 ஸ்பூன் எடுத்திருக்கேன். இப்போ மிளகு ஜீரகம் நான் தூளாக சேர்த்துருக்கேன். இப்போ நீங்கள் அம்மி வீட்டில் இருந்துச்சுன்னா நீங்கள் வந்து மிளகு ஜீரகம் எடுத்து அம்மியில் அரைச்சி கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். என்கிட்ட அம்மி கிடையாது, அதனால் நான் தூளாக எடுத்திருக்கேன். இதுதான் தேவையான பொருட்கள். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். சின்ன வெங்காயத்தைங்க ஃபஸ்ட்டு வந்து பொடி பொடியாக நறுக்கிக்கலாம். பாருங்கள், தவா வச்சுட்டேன். இது ஹீட் ஆனோடனே எண்ணெய் வச்சுக்கலாம், நல்லெண்ணெய். எண்ணெய் காய்ந்தவுடன் சோம்பு போட்டுக்கலாம். சோம்பு பொரிஞ்ச உடனே வெங்காயம் சேர்த்துக்கலாம். பாருங்க, வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கணும். நான் வந்து நல்லா வதக்கணுன்னு காட்டுறேன். பாருங்கள், வெங்காயம் நல்லா இந்த அளவுக்கு வதக்கணும். இந்த அளவுக்கு நல்லா வதக்கணுன்னு அந்த மசாலாலாம் சேர்த்துடலாம். அடுப்பை ஸ்லோ பண்ணிக்கோங்க. மஞ்சத்தூள், மிளகாய்த்தூள் உங்களுக்கு எந்த அளவுக்கு காரம் வேணுமோ அந்த அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கலாம். சீரகம், மிளகாய்த்தூள், உப்பு தேவையான அளவு சேர்த்துட்டு, இஞ்சி பூண்டு பெரிய ஸ்பூன்னால் நான் ஒரு ஸ்பூன் ஃபுல்லாக போடுறேன். இஞ்சி பூண்டு விழுது சேர்த்து கலந்துக்கலாம். இப்போ இதோட சிக்கன் சேர்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா கலந்து விட்டுட்டேன். இப்போ வந்து நல்லா சிக்கன் வேக கொஞ்சமாக தண்ணி விட்டு சிக்கன் வேக வச்சுக்கலாம். மூடி போட்டு வேக வச்சிடலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி வேக வச்சோன்னே கொஞ்சம் அப்படி தளவு போதும். இப்போ என்ன பண்ணால் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றி ஸ்லோவாக வச்சுருங்க. சிம்மில் வச்சிங்கன்னா நல்லா தண்ணி சுண்டும். சுண்டிட்டு பார்க்கலாம். பாருங்கள், தண்ணி ஊற்றி கொஞ்சம் வேக வச்சாச்சு. இப்போ என்ன பண்ணலான்னா எண்ணெய் ஊற்றி கொஞ்சம் சிம்மிலே வச்சிடலாம். வச்சுட்டு பார்க்கலாம். இன்னும் கொஞ்சம் இது தண்ணியெல்லாம் சுதாகணும், வற்றணுன்னே பார்க்கலாம். பாருங்கள், ரெடி ஆகிடுச்சு சிக்கனு. நீங்கள் இன்னும் கொஞ்சம் சின்ன சின்ன பீஸாக கட் பண்ணிங்கன்னா சீக்கிரம் வெந்துடும், நல்லாயிருக்கும். ரெடி ஆகிடுச்சுங்க. எப்படி இருக்கும் செஞ்சு பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.